வணக்கம் வருங்கால அரசு அதிகாரிகளே. நம்ம சிலபஸில் குரூப் 2 குரூப் 4 சிலபஸில் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் புதுக்கவிதை மற்றும் கவிஞர்கள் தொடர்பான தகவல்களில் சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி நம்ம சிலபஸில் இருக்குது. அது போக 12th புது புக்கில் ஃபஸ்ட்டு இயரில் ஃபஸ்ட்டு லெசனே ஒரு இளந்தமிழே அப்படிங்கிற ஒரு கவிதை நூல் தான் கொடுத்துருப்பாங்க. அது சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல். அவரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இவரோட இயற்பெயர் நடராஜ பாலசுப்ரமணியம் சேது ராமசாமி. 29/7/1936 பிறந்தார். இவருடைய பெற்றோர் பொன்னுசாமி கண்டியம்மாள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இவர் வேலை செஞ்சுருக்காங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா கோவை மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் மணிவாசகர் பதிப்பகம் சிற்பியின் கவிதை வானம் அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பில் சிற்பியின் கவிதை நூல்கள்லாம் தொகுத்து சிற்பியின் கவிதை வானம் அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. இவரோட சொந்த ஊர் ஆத்துப்பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். சிற்பி குறித்த படைப்புகள், அதாவது ஒரு சிலர் சிற்பியை பற்றி ஒரு சில படைப்புகளெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நவபாரதி அப்படிங்கிறவர் சிற்பி மௌனம் உடையும் ஒரு மகா கவிதை அப்படிங்கிற ஒரு படைப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி கோபுரத்தில் ஒரு குயில் அப்படின்னு சி.ஆர். ரவீந்தர் சிற்பி குறித்து ஒரு படைப்பை வெளியிட்டிருக்காங்க. கவிஞர் சிற்பி கவிதை வளம் கவிதைக்குள் ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு படைப்பையும் ரவிச்சந்திரன் வெளியிட்டிருக்காங்க. இவருடைய முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பூ. இவருடைய நூல்களெல்லாம் சாகித்ய அகாடமி ஞானபீட தொகுப்புகளில் இவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கு. இவருடைய இதழாளர் பணி வள்ளுவம், கணையாளி, கவிக்கோ அப்படிங்கிற இதழ்களில் ஆசிரியர் குழுவில் இருந்திருக்காரு. அதே மாதிரி வானம்பாடி அப்படிங்கிற கவிதை இதழ்லையும் அன்னம்பேடு தோது அப்படிங்கிற இலக்கிய மாத இதழ்லையும் இவர் இதழாளராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவருடைய கவிதை நூல்கள் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். தேவயானி, சூரிய நிழல், கவிதை நாடகம், ஆதிரை, சர்ப்பயாகம், பூஜ்யங்களின் சங்கிலி, ஒளிப்பறவை, நீலக்குருவி, நிலவுப்பு, மூடுபனி, மகாத்மா, சிறப்பு தரும் ஆத்திச்சூடி, வண்ணப்பூக்கள், அக்னிசாட்சி, பாரதி கைது எண் 253, இறகு, புன்னகை பூக்கு பூனைகள், இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஷார்ட்கட் இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்தது இவர் உரை எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா திருக்குறள், சிற்பி உரை, திருப்பாவை உரை, மார்கழி பாவை உரை, இதெல்லாம் இவர் உரை எழுதிய நூல்கள். நதிக்கரை சிற்பங்கள் அப்படிங்கிறது இவருடைய தொகுப்பு நூல். அக்னிசாட்சி, ஒரு சங்கீதம் போல, வாரணாசி, இதெல்லாம் இவர் எழுதின புதினங்கள். வாழ்க்கை வரலாற்று நூல்கள், அதாவது இவர் 3 பேர்த்த பற்றி வாழ்க்கை வரலாற்று நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா நம்மாழ்வார், மகாகவி பாரதியார், ராமானுஜர், இவர்களெல்லாம் பற்றி இவர் வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியிருக்காங்க. இவர் எழுதிய உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா நேற்று பெய்த மலை, ஒரு கிராமத்து நதி, மகாகவி, அலையும் சுவடும், மலையாள கவிதை, இலக்கிய சிந்தனைகள், காற்று வரைந்த ஓவியம், இதெல்லாம் இவர் எழுதின உரைநடை நூல்கள். அடுத்தது இவர் பெற்ற விருதுகள். சாகித்ய அகாடமி விருது 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. அது எதுக்குன்னா ஒரு கிராமத்து நதிக்கு 2002லையும், மொழிபெயர்ப்பு நூல் அக்னிசாட்சி அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலுக்கு 1996ல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பத்மஸ்ரீ விருது 2002ல் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசோட பாவேந்தர் விருதும் பெற்றிருக்காங்க. சொல்கட்டு கவிஞர் விருது, கபிலர் விருது, கலைமாமணி விருது, இதெல்லாம் இவர் பெற்ற விருதுகள். அதே மாதிரி தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கிய நூற்பரிசும் இவர் வச்சிருக்காங்க. தமிழக அரசோட பரிசு 1982ல் மௌனமயக்கங்கள் அப்படிங்கிற நூலுக்காகவும், 1999ல் பூஜ்யங்களின் சங்கிலி அப்படிங்கிற கவிதை நூலுக்காகவும் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்காங்க. அப்புறம் மூத்த எழுத்தாளருக்கான லில்லி தேவசிகாமணி விருதும் வாங்கியிருக்காங்க. குன்றக்குடி அடிகளார் இவருக்கு கவிக்கோ அப்படிங்கிற விருதும் வழங்கியிருக்காங்க. 12th புக்கில் இளந்தமிழே அப்படிங்கிற டாப்பிக்கில் முக்கியமான ஒரு மேற்கோள் என்னென்னா எம்மருமே செந்தமிழே உன்னையெல்லாம் ஏற்றுதோனே வேறுண்டோ எம்மிடாயே அப்படிங்கிற ஒரு முக்கியமான மேற்கோள் கொடுத்து இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பார்த்துக்குங்க. அதே மாதிரி தலை அப்படிங்கிற ஒரு கவிதை நூலும் இவர் வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வலியது பிழைக்கும் அப்படிங்கிற
யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம்.